கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான ஜெப குறிப்பு, 2 காரியங்கள். என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாத்தான் விதைத்திருக்கிற களைகளை எல்லாம் நாம் ஜெபித்து பிடுங்கெறிய போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதற்கு நமக்கு ஆதாரமாய் இருப்பது, அதற்கு தேவைப்படுகிற ஆயுதம் என்ன? பூமியிலே அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பு குடும்பத்தாரே, எதை குறித்து கவலைப்படாதீங்க. சத்ரு என்னென்ன காரியங்கள், என்னென்ன விதமான களைகளை விதைத்திருந்தாலும் கவலையப்படாதீங்க. அவைகள் வெறும் களைகளே. அதுக்கு எந்த உரிமையும் எந்த பவரும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனுடைய பரிசுத்த அக்னியானது எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த 2 வசனத்தையும் முன்வைத்து நிச்சயத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே தாழ்த்துறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் விதைக்கப்பட்டு இருக்கிற களைகள் ஆண்டவரே, சத்ரு நிரப்பி வைத்திருக்கிற களைகளை எல்லாம் ஆண்டவரே, மனுஷர்களுடைய சிந்தையிலும் இருதயத்திலும் சரீரத்திலும் வீட்டிற்குள்ளேயும் ஆண்டவரே, அந்நிய நுகத்தோடு ஆண்டவரை இணைந்து கொண்டு செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அக்கினியை அவித்து பாதாளத்திலே போடுவேன் என்று சொன்ன ஆண்டவரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெப வேளையிலே வல்லமையா இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலியா ஆண்டவரே கூப்பிட்ட பொழுது வந்த அதே அக்கினியானது இப்பொழுது ஜெப வேளையிலே ஆண்டவரே பூமியிலே அக்கினியை போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பரிசுத்த அக்கினியினாலே நிரப்பி ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தையும் இருதயத்தையும் வீட்டின் எல்லா மூலைகளிலும் ஆண்டவரே, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த அக்கினியை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா களைகளையும் சுட்டெரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரே பொன்னாக விளங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் நாமம் மகிமைக்கென்று நீர் செய்வீர் என்று முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தர்